அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து ஒரு ஈஸியான அதே சமயத்தில் சுவையான கத்தரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம். நான் வந்து கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதில் உங்களுக்கு வெந்தயம் வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்கலன்னா யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 10-12 பல் பூண்டை இந்த மாதிரி லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சதைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு இப்படி இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பொரியல். அந்த பூண்டோட ஃப்ளேவர் அப்படி இருக்கும். இப்போ 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. நீங்கள் இந்த வெள்ளைப்பூண்டை வந்து முழுசாக போட்டுறாதீங்க, டப்னு வெடிக்கும். ஸோ கண்டிப்பாக லைட்டாக சதைச்சி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து மோர் குழம்பு, தயிர் குழம்பு, ரசம், சாம்பார் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்பொழுது சுவையான கத்தரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நான் இன்னொரு கத்தரிக்காய் பொரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட கார்டு வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து நான் பீனட் போட்டு பண்ணியிருப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன். இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி பொரியல் பண்ணி தயிர் குழம்பு, மோர் குழம்பு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.